கர்த்தர் உன்னையும் என்னையும் வைத்து கடினமானவர்களை கர்த்தர் மாற்றும்படியாக, கடினமான இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தும்படியாக, கர்த்தருக்கு தூரமா இருக்கிறவர்களை மறுபடியும் இழுக்கும்படியாக கர்த்தர் உனக்கும் எனக்கும் எக்ஸ்ட்ராடினரியாய் மாறணுமா? இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரியா மாறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்காக 7 மடங்காய் நான் ஓடுவேன். How many of us are prepared to hear the word? திருப்பிக் கொள்ளுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும். இங்க தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. தானியேலின் புஸ்தகமே ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். 2ஆம் வருகை குறித்து அதிகமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்கள் வாசித்தால் நிறைய விஷயங்கள் வருகை குறித்ததான, செகண்ட் கமிங் குறித்ததான நிறைய விஷயங்கள் அதில் காணப்படும். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, those who have insight will shine like the bright expanse of the heavens. This is a different version that I have here. நல்லா திட்டமா இங்கிலீஷ்ல வாசிங்க பார்க்கலாம். Those who are wise will shine like the brightness of the heavens, and those who lead many to righteousness like the stars forever and ever. ಜ್ಞಾನಿಗಳು ತೇಜಸ್ವವಾದ ಆಕಾಶ ಮಂಡಲದಂತೆ ಪ್ರಕಾಶಿಸುವರು. ಬಹುಜನರು ಸಧರ್ಮಿಗಳನ್ನಾಗಿ ಮಾಡುವರು. ಬಹುಜನರನ್ನು ಸಧರ್ಮಿಗಳನ್ನಾಗಿ ಮಾಡುವರು. ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ, ಅದೇ ನಾನು ಬೇಕಾಗಿರೋದು, ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ನಕ್ಷತ್ರಗಳ ಹಾಗೆ, ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ನಕ್ಷತ್ರಗಳ ಹಾಗೆ ಹೊಳೆಯುವರು. ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ನಕ್ಷತ್ರಗಳ ಹಾಗೆ ಹೊಳೆಯುವರು. அப்போ ஆவியானவர் இதை ஏவிக்கொண்டே இருந்தார். இந்த வசனத்தில் பல சத்தியங்களை நான் என் சபைக்காக வைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறேன். இந்த காரியத்தை அவர்கள் விட்டுவிடக்கூடாது. இந்நாட்களிலே தேவன் கொடுக்கிற வார்த்தையை உட்கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. So there are some people who are called people of wisdom, ஞானம் உள்ளவர்கள். அப்போ வேதம் பிரிக்குது. சில நேரங்களில் நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது பிரிக்கும். அது என்ன பண்ணும்? இட் வில் செப்பரேட். அது நம்ம ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? ಬೇರ್ಪಡಿಸುತ್ತೆ. நமக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தும். மாத்திரமல்ல, நம்மளை வேர்பிரிக்கிறதுல வேதத்தை போல அழகு வேற எங்கேயுமே இருக்க முடியாது. அப்போ அந்த வேர்பிரிப்பை இங்கே நம்ம முதலாவதிலே வாசிக்கிறோம். ஞானவான்கள், ஞானத்தை உள்ளவர்கள். சிலர் என்ன பண்ணுவாங்களா? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாட் இஸ் த how they will be, எப்படி இருப்பாங்களா? Those who are wise will shine like the brightness of the heaven. Has anybody seen the brightness of heaven? Heaven கூட போய்டாதீங்க, ஸ்கை அவ்வளோதான் நம்ம லிமிட். நம்ம லிமிட் என்ன? நம்ம கண்ணுக்கு பார்க்குற அதோட ஃபுல் பிரைட்னஸை. has anybody seen the brightness of the expanse? பார்க்க முடியுமா? வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை போல நீங்கள் மாறி, ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு we are going to understand the beauty of God's faithfulness. ஆண்டவருடைய அந்த உண்மையை நம்ம ருசித்து பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவருங்க. அவருக்கு ஊழியம் செய்வது ரொம்ப ஈஸி. ஏன்னு சொல்கிறேன்னா, அவர் உண்மை உள்ளவர். பல பேருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், பல பேருடைய சாட்சிகளை நான் வாசித்திருக்கிறேன். அதில் இந்த ஒரு சாட்சி அவர்களை அவுட்ஷைன் பண்ண வைக்கிறது, அவர்களை மற்றவர்களை விட அதிகமாய் பிரகாசிப்பிக்க செய்கிறது. எதுவென்று சொன்னால், நீயும் நானும் ஆண்டுக்காக நிற்கிற விஷயத்தில் தான் நாம் பிரகாசிக்கிறோம். பிரகாசம் என்பது எதில் வராது? வேறு எந்த காரியத்திலும் ஒன்றுமே நீங்கள் இல்லாமல் இருங்க, ஒன்றுமே சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையில் இருந்தவர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரகாசம் காணப்படுகிறது, அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. எவ்வளோ பாடுகள் பட்டிருப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் பார்த்துருக்கிறேன்.
ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க பிரகாசத்தை யாரும் திருட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மரணப்படுக்கையிலே தள்ளப்பட்டாலும் கூட அந்த பிரகாசத்தை ஒருவரும் திருட முடியாது. எதனால வந்தது? இது நீதி நிமித்தமாக வந்த பிரகாசம். This cannot be stolen, this cannot be hidden. நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது அது மறைக்கப்பட்டிருக்காது. ஒரு கொஞ்ச நேரம் பேசும்போது தெரிஞ்சிடும், இவங்க கர்த்தரோட பிள்ளையா இல்லையா, இவங்க கர்த்தரோட பிள்ளையா இல்லையா. அப்போ இவர்களை குறித்து சொல்லப்பட்ட வாசனம் என்னவென்றால், வாட் வேர் தே, அநேகரை எப்படிப்பட்டவங்களா, நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். நீதிக்கு உட்படுத்துவது என்றால் என்ன? எல்லாரையும் எல்லா விதத்திலும் எல்லாரையும் செய்துவிட முடியாது. சிலரை குறித்து பேசப்படுகிற வார்த்தை, சிலருக்கு கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய வார்த்தைகள் சிலருக்கு கொடுக்கும் பொழுது அப்படியே பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள்தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், கர்த்தர் எத்தனையோ முறை பேசியிருக்கலாம். ஆனால் இவர்கள் யார் தெரியுமா? ஏன் இவர்கள் பிரகாசிக்கிறார்கள்? மரித்தாலும் சிலரை குறித்து நாம் பேச முடியும். மரித்து போனவர்களும் அவர்கள் சரீரங்கள் அழிந்து விட்டது, ஆனால் அவர்கள் பிரகாசம் மங்கவில்லை. அவர்கள் சரீரம் என்னாகிவிட்டது? போய்விட்டது. இன்னும் அவருடைய சாட்சிகள் நிற்கிறது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஆண்டவரே மரித்தாலும் பேசுகிற ஒரு நிலைமையில் வைங்க ஆண்டவரே. மரித்தாலும் ஓக்காக ஆண்டவரே நாங்கள் ஜொலிக்கிற ஒரு 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 விளக்காய் எங்களை வைங்க ஆண்டவரே. இருளில் எங்களை வைக்கும் பொழுது நாங்கள் பிரகாசமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ இவர்கள் என்ன செய்தார்களா? 2 பேர்களை குறித்து, 2 கூட்டத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. படிங்கம்மா. Those who are wise. அப்போ those அப்படின்னா there are some these, சிலர் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சிலரை கர்த்தர் வேர்பிரித்திருக்கிறார். மேபி யூ ஆர் த சோசன் ஒன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேபி யூ ஆர் த சோசன் ஒன், மேபி யூ ஆர் த சோசன் ஒன் அப்படின்னு நான் சொல்லும் போதே ஒன்று புரிந்துக்கோங்க, இன்றைக்கு மாத்திரம் இல்லை, நீ வயசாகி நீ வாழ்ந்து முடித்து மரித்து அதற்கு பிறகும் நீ சோசன் ஒன் என்றால் சோசன் ஒன் தான். அதை யாரும் என்ன பண்ணிட முடியாது? கெடுக்க முடியாது. அது கெட்டு போகாது. அதை கெடுக்க இன்னும் பூமியில் ஒருவரும் பிறக்கலை, இனி பிறக்க போவதும் இல்லை. என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள அதற்கு அது எனக்கு ஏதுவாக இருக்கிறது. பல பரிசுத்தவான்களுடைய காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நீதிக்கு உட்படுத்தணும்னா யூ ஹாவ் டு ரன் எ லாங் ரன். பக்கத்தில் சொல்லுங்களேன், கொஞ்சம் லாங் ரன்னு, மேரத்தான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில பேருடைய வாக் எப்படி இருக்குது? மேரத்தான் மாதிரி இருக்குது. மேரத்தான் என்றால் என்ன? ரொம்ப மெனி மைல்ஸ் தே வில் ஹாவ் டு ரன். ரொம்ப மைல்ஸ் என்ன பண்ணணும்? அவங்க அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும், ரொம்ப மைல் ஓடணும். ஓடி லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஸ்ப்ரிண்ட் இருக்குது, நிறைய என்ன இருக்குது இன் ஸ்போர்ட்ஸ். தேர் ஆர் கொஞ்சம் தூரம் ஓடி ஜெயிக்கலாம். ஆனால் சில பேருடைய விசுவாச வாழ்க்கை ஒரு மேரத்தான் போல். எனக்கு எது பிடிக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட்டாக குயிக்காக முடிக்கிறது இல்லை, மேரத்தான் தான் நல்லதுங்க. சில நேரங்களில் இஃப் யுவர் ரேஸ் இஸ் அ மேரத்தான் ரேஸ், அக்செப்ட் இட், பிகாஸ் அட் த எண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் வர்த் இட். அது சில நேரங்களில் அது எண்டு ரொம்ப வர்த்தாக இருக்கும். அது எண்டில் நல்ல பேர் ஓடிட்டே இருப்பாங்க. இந்த மேரத்தானில் ஓடுறவங்க எடுத்த உடனே எப்படி ஓட மாட்டாங்க? They will not start with full speed. They will start, அந்த momentum என்ன ஆகும்? கொஞ்சமாக momentum பிக் ஆகும், கொஞ்சமாக அந்த momentum பிக் ஆகும். இந்த ஸ்பீடாக ஓடுறவங்க வேற, இந்த ஸ்ப்ரிண்ட்டில் ஓடுறவங்க வேற. இந்த மேரத்தான் மேபி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சில காரியங்கள் இந்த மேரத்தான் போல் இருக்குதா? யூ ஆர் திங்கிங், ஹவு லாங் இஸ் திஸ் லார்ட், ஹவு am I going to reach the final round லார்ட், when am I going to reach my final destination லார்ட்? எனக்கு குவிக்காக போகணும். ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ மேரத்தானில் இருக்கிற. ஆனால் மேரத்தானில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, யாரும் கவனிக்கக்கூடாது, எங்கேயும் அவங்க என்ன பண்ணக்கூடாது. ஆனால் மேரத்தானில் போகிறவங்களுக்கு அங்கங்கே என்ன கிடைக்கும் தெரியுமா? ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். அங்கங்கே என்ன கிடைக்கும்? யூ ஹவ் சீன், அங்கங்கே என்ன பண்ணுவாங்க? வாட்டர் இருக்கும். தே ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், தே ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் வைப்பிங் தெம்செல்ஸ். ஏன்னா அவங்க ஓட வேண்டிய தூரம் என்ன இருக்குது? வெகு தூரம்.
நம்ம எந்த ரேஸில் இருக்கிறோன்ற முதல்ல கண்டுபிடிக்கணும். மேபி நமக்கு கொடுக்கப்பட்ட ரேஸ் கொஞ்சம் மேரத்தான் போல இருக்கலாம். ஆனால் என்ன தெரியுமா விசேஷம்? அங்கே பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொட்டுக்கொண்டே இருப்பார். அங்கே the Holy Spirit God will be encouraging you. The Holy Spirit God will be supplying you. ஏன்னா he understands that you are on a marathon race. Those who are on a marathon race have refreshments all throughout their journey. அங்கங்கே அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அங்கங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுப்பி நடத்துகிறவராயும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ரெஃப்ரெஷ் பண்ணுகிறவராயும் அங்கங்கே அவர்கள் டெஃபினெட்லி ஐ எம் டெல்லிங் யூ மேரத்தானில் இருப்பது ஐ என்ஜாய். ஏன் சொல்கிறேன்னா அந்த ரேஸ் லாங்காக இருக்க அங்கங்கே அதிகமான என்ன இருக்குது? ஆட்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான சௌகரியங்கள் அதிகமாகிறது. The more you are on a marathon race, the more the grace. The more the problem, the more the grace. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு. ஏன் சொன்னார்னா ஆண்டவருக்கு தெரியும், ஒன்ஸ் நீ அவருக்குள்ளே வந்துட்டேன்னா, ஒன்ஸ் நீ இஃப் யூ ஃபாலோ ஹிம் சீரியஸ்லி, டெஃபினெட்லி ஐ எம் டெல்லிங் யூ, யூ அண்ட் மீ ஆர் ஆன் எ ரேஸ். ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு ரேஸ் இல்லாமல் இல்லை, ஒரு போராட்டம் இல்லாமல் இல்லை, ஒரு பேட்டில் இல்லாமல் இல்லை. அப்படி ரேஸ் இல்லாமல் இருந்தால் தான் ஏதோ ஒரு மாதிரி நமக்கு அப்பப்போ ஒரு பேட்டில் வரும். ஆனால் என்னன்னா அப்பப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட் பரலோகத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அப்பப்போ ஆவியானுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்பப்போ ஆண்டவர் தேற்றுக்கொண்டே இருப்பார். அப்பப்போ he will keep on refreshing you. Today for somebody receive it. Your life has been not easy. Your travel has not been easy. The paths that you chose was never easy for you. But the Holy Spirit God is asking me to tell you, you are on a marathon race and I have stationed my angels for you. I have stationed my angels for you. I myself am standing at every nook and corner. When you sleep, I am there for you. Because you are on a marathon race. நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கே முடியாது. எல்லாருக்கும் ஆசை தான், இன்றைக்கே ரட்சிக்கப்பட்டோம் நாளைக்கே பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி இல்லையே. God allows certain races. ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை அப்படி தள்ளி விடுறாரு. நீ போ நீ விழுந்தாலும் எழுந்து நிற்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். அப்போது இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? when you are on a marathon, you pick up people, you pick up the spirit of the Lord. ஆண்டவருடைய வசனத்தை நீ அங்கங்கே பெற்றுக்கொண்டே நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீ காணப்படுவாய். சில நேரங்களில் நமக்கு பயமா இருக்குது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால I rebuke, I cast out every fear in Jesus name. He who began the good work in you will complete it. உனக்குள்ள அவர் பைனியர் பண்ணிட்டாரு, அதை கம்ப்ளீட் பண்ணாம விட மாட்டார் தேவ பிள்ளையே. He who has started the good work in you will bring it to completion. அவர் முடிக்கிற வல்லவர் இடத்துல நானும் நீ இருக்கிறோம். அதுதான் I call my God a faithful God. கோரி பென் என்ற ஒரு மனுஷன் ஏன் இந்த நீதிக்கு உட்படுத்துறவர்கள் சில நேரங்களில் those who pull people to righteousness, இந்த சத்தியத்துக்கு நேராக சோல் வின்னர்களாக இருக்கிறவர்களுக்கு, இல்லைன்னா தேவனுடைய காரியங்களே நினைத்து கொண்டிருக்கிற சிலருக்கு பாடுகள் மிகுதியாய் போல தெரிகிறது. ஆனால் இப்போ உலகத்தில் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தேர்ஸ்டே வச்சு ஜெபித்து அதுக்கு ஆன்சரை சண்டேக்குள்ளே பெற்றோமா இல்லையா? ஆமேன். நாம் என்ன ஜெபித்தோமோ அதே போல் நடந்ததா? நான் இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இது போதாத ஆண்டவரே, இது இப்படியே சைலண்ட்டாக விடாதீங்க ஆண்டவரே. விட மாட்டார். நான் சொல்கிறேன், உன்னை ஒருத்தர் தொட்டா, உன்னை ஒரு முடி உன்னை கீழே விழுந்தா அதற்கு தேவன் 1000 மடங்காக எழும்புவார். இதுதான் தேவனுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். திஸ் இஸ் அபவுட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ்ங்க. நாம் நினைக்கிறோம், ஐயோ அடிக்கப்பட்டுட்டாங்க, ஐயோ நொறுக்கப்பட்டுறோம், ஐயோ. எப்போல்லாம் நம்ம நொறுக்கப்படுறோமோ இன்னும் அதிகமாக எழும்புகிறோம். அபிஷேகங்கள் பெருகுகிறது, தேவனுடைய வல்லமைகள் பெருகிறது. எவ்ரி டைம் we are beaten and thrown and every time we are pushed to the ground, I am telling you, we will rise up 7 times higher than what we were before. 7 மடங்கு அதிகமாக எழும்புகிற வல்லமைகளோடு எழும்புகிறோம். அதனால தான் பிசாசு நம்மளை ஜெயிக்க முடியாமல் சில நேரங்களில் God allows certain things. I have always understood, but at the end God takes all the glory. He will never allow his name to be profaned.
அவருடைய நாமத்தை அவர் என்ன பரிசுத்த குலைச்சலாக்க ஒரு பொழுதும் விடமாட்டார். ஏனென்றால் அந்த நாமத்தை ஒருவராலும் தொட முடியாது. யாரும் தொட முடியாத நாமம் அது. யாராலும் ஜெயிக்க முடியாத நாமம் அது. எந்த ஒரு மனுஷனும் முழங்காலிட வேண்டிய நாமம் அது. அது ஜீவானத்தின் மேலும் அதிகாரமுள்ள நாமம் அது. அப்படிப்பட்ட ஒரு நாமம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நாமத்தை நான் மாத்திரம் வைத்துக் கொள்ளலாமா? இந்த நாமத்தை நான் மாத்திரம் ருசிக்கலாமா? இல்லை மற்றவர்களுக்கும் அது கொண்டு போக வேண்டுமா? ஹல்லேலூயா. கோரி அண்ட் பெட்சி, அவங்க சிஸ்டர் 2 பேரையும் they were thrown into the prison. உள்ளே போட்டாங்க. அவங்க நல்ல they come from a very affluent family. நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. கர்த்தருக்காக சில பேர் நிற்கிறவங்களன்னா நீங்கள் போய் பாருங்கள். நல்ல வசதியாக இருந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் வேண்டும்னு ருசிச்சவங்க எல்லாத்தையும் விட்டுடுவாங்க, ஆண்டவரை பிடிச்சிக்குவாங்க. ருசிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். சில பேர் நம்மளை பார்த்து பைத்தியம் நினைப்பாங்க, நினச்சிட்டு போட்டோம். நான் முதலேருந்தே சொல்கிறேன். அப்போது இந்த 2 சிஸ்டர்ஸையும் they were thrown into the prison cell and that அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரே ஒரு மக் வாட்டர் they used to give, they would give them, it seems only one mug of water. அதுலேயே அவங்க என்ன பண்ணணும், அந்த மக்கு அவங்க வீட்டில் சர்வெண்ட்ஸு கூட அவங்க என்ன கொடுப்பாங்களாம், நல்ல அப்போல்லாம் பீங்கானி இல்லை, வாட் யூ கால் தட், ப்ரோஸ்லின், அந்த மாதிரி தான் நல்லா கொடுப்பாங்களா. டின்னர் செட்டில் தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். நல்ல த டின்னர் செட் இட் செல்ஃப் வாஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அந்த மாதிரி இருந்த இந்த 2 சிஸ்டர்ஸும் ஒரு நாள் ஆண்டவர் அவங்களை அழைத்த போது, when the Lord's call came upon their life, they decided, Lord, you send us, we are here. நாங்கள் போகிற ஆண்டவரே, எங்களுக்கு வாஞ்சி இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களா, நீங்கள் இன்னும் சின்ன பசங்க, இப்போவே வேண்டாம். அவங்க சொன்னாங்களா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. அழைப்பு வந்தால் எப்போ வந்தாலும் புறப்படணும், எந்த நேரத்தில் வந்தாலும் புறப்படணும். எந்த நேரத்தில் அழைப்பு வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் அழைப்பில் உண்மையாக இருக்கணும். அது ஒண்டி தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸோ திஸ் both sisters, they left their house, they left their hometown and they went into this அந்த ஆப்பிரிக்கன் பகுதிக்கு போய், மொசாம்பிக் என்கிறதான இடத்துல போய் ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் they were thrown into this, அவர்களை பிடித்து என்ன செய்தார்கள், சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். அப்போ போடும்போது ஒரே ஒரு மக்கு தண்ணி கொடுப்பாங்களாம். ஹோல் டே they were given only one. நான் இந்த டெஸ்டிமனிஸ் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, உனக்கும் எனக்கும் ஒரு வைராக்கியம் வரணும். ஒரு வைராக்கியம் இல்லாமல் கிறிஸ்டியன் வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த முதல் நாளில் நான் சொல்கிறேன், there is power in the name of Jesus. You will understand at the end of every testimony there is power. ஆமென். அப்போ இந்த ஒரே ஒரு மக்கு தண்ணி தான், அதுலேயே அவங்க ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் எல்லாம் இல்லை அஃப்கோர்ஸ், அதே தண்ணி வச்சுக்கணும். நைட் வரைக்கும் அவங்க அதே சின்ன மக்கில் தண்ணி கொடுப்பாங்க. அந்த மக்கு ஃபுல்லு துரு பிடிச்சிருக்குமா. 2 பேரும் கையை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை அப்படியே வச்சு குடிப்பாங்களாம். அப்போ இப்படி இருக்கும்போது மற்ற எல்லா இன்மேட்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ த ஹோலி ஸ்பிரிட் காட் டு ஸ்டிர் தம் அப். இவங்க என்ன செய்தாங்க, ஒரு நாள் இந்த தண்ணி அப்படியே இவங்க பத்திரமா வச்சு, தாகமாக இருந்தால் கூட குடிக்காமல் வச்சுருக்குறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு இன்மேட், அவங்க தண்ணி என்ன ஆயிடுச்சு, இவங்க ஏதோ பேசுனாங்கன்ட்டு அந்த ஜெயிலர் அந்த தண்ணியை தட்டி விட்டுட்டு போயிட்டான். தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. அப்போ ஆனால் அவங்கெல்லாம் கிரிமினல்ஸ். அவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்கிறாங்க, தேர் ஆல் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ். அப்போது ஆவியானவர் சொன்னாரா, இந்த மகள்கிட்ட போய் நீ பேசு. அப்போ இவங்க போய் அவங்களுக்கு பேசி, அவ்வளோ இருந்தால் அங்கே வேறு என்ன கேட்பாங்க, உன் தண்ணி எனக்கு கொடுத்துட்டு பார்க்கலாம். அவங்க அந்த லேடி ஆண்டவருடைய அன்பை பேசுகிறது அப்புறம் இருக்கட்டும், அந்த தண்ணி என்ன பண்ணு, நீ எனக்கு கொடுக்க முடியுமா? இவங்களுக்கு தாகம், சாப்பிட்டா அதுக்கப்புறம் தண்ணி இல்லை. ஐ எம் சேயிங் த ஹார்ட்ஷிப்ஸ் some of them have gone through for the sake of this, நீதியை உட்படுத்துறதுக்காக, to bring someone to righteousness. அப்போது அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லை, அன்றைக்கி விக்கல் எடுத்தாலும் என்ன இல்லை, அன்றைக்கி எல்லாம் வைத்துக்க வேண்டிய தண்ணி நாளைக்கு கொடுக்கமாவங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜெயிலர். தெரியாது, கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். பட் இவங்க அந்த தண்ணியை அவங்களுக்கு என்ன பண்ணாங்களாம், அப்படியே கொடுத்துட்டாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தராக அங்கே அந்த செல்லில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ருசிக்க ஆரம்பித்தாங்க, ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. இவங்க அன்பின் மூலமாக they were able to draw people from that prison unto the Lord. அந்த ஃபுல் ப்ரிசனில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே அப்படியே நடத்தப்பட்டார்களாம். அதே இடத்துல நான் அவங்க சொல்கிறாங்க, அங்கே எங்களுக்கு என்ன பண்ணுறது, ஏன் இந்த ஜெயிலர்ஸ் எல்லாம் இங்கே வர முடியலன்னா, அங்கே என்ன இருந்துச்சா, கொசு, swarms and swarms of mosquitoes.
யூஸ் டு ஸ்வாம் தட் பிளேஸ். அதனால் இந்த ஜெயிலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இட் வாஸ் அ வெரி மார்ஷி லேண்ட். அதனால் நோபடி யூஸ் டு, யாருமே இந்த பிரிசன் செல்லுக்கிட்ட வரல. வராததுனால கொசு கடிக்குமா, பயங்கரமாக என்ன பண்ணும், கொசு கடிக்கும். ஆனால் அதனால யார் பண்ண வர மாட்டாங்க, த ஜெயிலர்ஸ் வில் நாட் கம் நியர் த prison doors. அதனால் இவங்களுக்கு ஒரு பெரிய, அது ஒரு ஓப்பன் டோர். சம்டைம்ஸ் வி திங்க் ஓப்பன் டோர் மே நாட் பி பியூட்டிஃபுல். ஓப்பன் டோரையும் sometimes it may be a difficult thing for others, but let me tell you, every open door that comes from the Lord may not look beautiful, but it will definitely serve the purpose. It may not look the way you want it to look. It may not look the way, it may not be the person that you want it to be. நீ நினைக்கிற ஆளா இருக்க வேண்டாம், நீ நினைக்கிற விதமா இருக்க வேண்டாம், நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. சில நேரத்தில் நம்மளுடைய அஜெண்டாவை கிழித்து போடுங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லி கொடுக்குறேன், நம்முடைய அஜெண்டாலாம் கிழிக்கப்படணும். அந்த கொசு தான் என்னவா இருந்தது, இவங்க சுவிசேஷத்தை சொல்ல அவர்களை தூரம் வைக்க தடையாக இருந்தது. கொசுனால இவங்களுக்கு தொல்லையா, தொல்லை தான். கொசு இவங்களை தொல்லைப்படுச்சா, தொல்லை தான். ஆனால் அதனால சுவிசேஷம், த என்டையர் பிரிசன் அன்றைக்கி ரசிக்கப்பட்டார்களாம். அதில் அந்த சகோதரி, ஒரு சகோதரி மரித்துட்டாங்க, ஒரு சகோதரி உயிரோடு இருந்து அங்கே இருந்தவர்களெல்லாம் வெளியில் வந்தபோது ஒவ்வொருத்தரும் கிரிமினலாய் உள்ளே போனவங்க வெளியில் தேவனுடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய், தேவனை அறிந்தவர்களாய் வெளியில் வந்தார்கள். நான் சொல்கிறேன், என்னை கொண்டு போய் எங்கே போட்டாலும் அங்கே ஒரு நீதி உண்டாகும். சில பேரை நீதிக்கு உட்படுத்த முடியாத தான் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். If you are going through some hardships, don't blame anybody. Don't blame yourself. Don't blame anybody. The outcome is going to be different. சொல்லுங்க, the outcome is more important. இதனுடைய விளைவு ரட்சிப்பு. ஒரு நீதிமானை அடிக்கும் போது அதனுடைய விளைவு ரட்சிப்பு. ஒரு நீதிமான் துன்பப்படுத்தப்படும் பொழுது அதனுடைய விளைவு ரட்சிப்பு. அதனுடைய விளைவு தேவனுடைய வல்லமை, அதனுடைய விளைவு தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. சில நேரங்களில் நான் ஒடுக்கும் பொழுது அதோடைய விளைவு தாங்க முக்கியம். விளைவு தான். நீ சொல்லுங்க, இப்போ எது முக்கியம்? அவங்க 2 பேர் சொல்கிறாங்க, அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஒரு சகோதரி பரலோகத்துக்கு அங்கேருந்தே போயிட்டாங்க, சும்மா வெறும் கையில் போகலை, ஒரு 100 பேரை என்ன பண்ணிட்டாங்க, 100 பேரை சாதாரணமானவங்களே நடத்துறது கஷ்டம், அவ்வளோ கடினமானவங்களை நடத்தணும்னா சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொசுவை அனுப்புவார். கொசுவை யாருக்கு பிடிக்குங்க? ஊழியத்தில் எனக்கு என்ன அனுப்புங்க ஆண்டவரே, ஊழியத்தில் எனக்கு என்ன அனுப்புங்க, நல்லா அனுப்புங்கண்ணா. நீங்கள் ஏன் ஆண்டவரே எனக்கு சில நேரங்களில் இப்படி கொசு அனுப்புறீங்க? ஆண்டவர் சொல்லுவார், இந்த கொசு தாமா பிசாசை தூரம் வைத்திருக்குது, இந்த கொசு தாமா சில காரியங்களை தடுத்து வைத்திருக்கிறது. இந்த தடை நல்லது, இந்த தடை நல்லது. யாருக்கு தெரியுமா? அது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும், அதை ருசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க. நான் சொல்கிறேன், அந்த 2 பேரில் அந்த சகோதரி வந்து சொன்னாங்களாம், எங்களை வெளியில் வைத்திருந்தா கூட நாங்கள் அத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்க வைக்க முடியாது. எங்களை வெளியில் வைத்திருந்தா கூட நாங்கள் ஏதோ கொஞ்சம் அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் எங்களை உள்ளே வைத்தது நல்லது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதே சாட்சிகள் தான் நமக்கு இன்றைக்கி கேட்க போகிறோம். சில நேரங்களில் என்னை உள்ளே வைத்தது நல்லது, சில நேரங்களில் என்னை என்ன பண்ணது நல்லது, எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டது நல்லது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்டது, ஐயோ நீங்கள் பெற்றுக்கலன்னா you will be the losers to this morning. It's good that they left you. It's good that they were removed from you. It is good. வேறு யாரும் சொல்ல முடியாது, ஆவியானவர் தான் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? நான் உன் வாழ்க்கைக்கு குட்டாக இருக்கணும்னா, நான் உன் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கணும்னா, சிலரை அவர்கள் எவ்வளோ நல்லவர்கள் என்று நீ நினைத்திருந்தாலும் கர்த்தர் எடுத்து போட்டால் மறுபடியும் தேடாத, மறுபடியும் அதற்காக ஏங்காத, மறுபடியும் அதற்காக பிடித்து வைக்காத. கர்த்தர் பார்ப்பார், ஒரு நாள் வரும், அவர்களை கொண்டு வருவார். ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் கொண்டு வருகிற நாள் வரைக்கும் காத்திருப்போம். ஆமென். ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன தெரியுமா? நீதிக்கு உட்படுத்துவது. சில நேரங்களில் நானே பண்ண ஒரு பிரசங்கம் தான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆவியானவர் அதிலிருந்து எனக்கு பேசினார். நானே என் மூலமாக தான் அந்த பிரசங்கம் நான் பேசினேன். ஆண்டவர் எனக்கே பேசி கொண்டிருந்தார். சிலதெல்லாம் ஈஸி, சிலதெல்லாம் கஷ்டம். சிலது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சிலது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீ எதை தெரிந்து கொள்கிற? ஈஸியாக முடிகிறது தெரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கஷ்டமாக ஆனது தெரிந்து கொள்கிற. சில பேருக்கு கஷ்டம் வேணாம், ஆல்ரெடி எனக்கு கஷ்டம்,
எனக்கு இன்னும் கஷ்டமானது வேண்டாம் சொல்லாதீங்க. அந்த கஷ்டமானதில் தான் கர்த்தர் தம்முடைய மகிமை வைத்திருக்கிறார். அந்த கஷ்டமானதில் தான் உனக்கு அதிகமான கிருபை இருக்கிறது. அதிகமான என்ன இருக்குது? கிருபை இருக்குது. நீங்கள் பாருங்களேன், அந்த கடின பாதையில் போகிறவங்களுடைய பேச்சும் பாருங்கள், அவங்களுடைய விசுவாசம் பாருங்கள், அவங்களுடைய காரியங்கள் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். அதுதான் இந்த வசனம் இங்கே நமக்கு போதிக்கிறது. அதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இவர்கள் என்ன பண்ணுறாங்க? பிசாசு ட்ரை பண்ணுறான். பிசாசு என்ன பண்ணுறான்? எப்படியோ உன்னை, பிசாசுக்கு என்ன வேணும்? எப்படியோ நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னை எப்படியாகலும் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் நிறுத்திடணும். இன்றைக்கி பிசாசை பார்த்து சொல்கிறோம், நீ நிறுத்த முடியாது, என்னை நடத்துகிறவர் பெரியவர், நீ என்னை நிறுத்த முடியாது. சொல்லுங்களேன், யூ cannot stop me, யூ cannot stop me. இந்த கடினம் எனக்கு ஒரு பாதையாய் மாற்றிக்கொள்வேன். கண்ணீரை நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறார் நமக்கு. கண்ணீர் இருந்தால் தாங்க நீரூற்றாய் மாற முடியும். எப்போவுமே நான் ஹாப்பியாக, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டா இருக்கலாம், சந்தோஷமாய் மனரம்யமாய். சிலருக்கு எவ்வளோதான் இருந்தாலும் அந்த சிரிப்பே வராது. சிரிக்கவே ஒரு மாதிரி. நான் சொல்கிறேன், ஐ ரெபியூக் தட் ஸ்பிரிட் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். அது ஒரு ஸ்பிரிட்டுங்க, இயேசுவின் நாமத்தினால. ஒரு அழுத்தத்தை, ஒரு ப்ரெஷர், இட் கீப் ஆன் ப்ரெஷரைசிங் யூ. ஒரு ப்ரெஷர், ஒரு என்ன ஆகுது? சிரிக்கவே ஏதோ ஒரு பாரம் அழுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணும், உன்னை சிரிக்க விடாது. ஐ எம் டெல்லிங் யூ, என்ஜாய் லிட்டில் திங்ஸ் தட் லார்ட் ஹேஸ் கிவன் யூ. கர்த்தர் உனக்கு கொடுத்த சின்ன சின்ன காரியங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, என் கணவருக்காக நன்றி, என்னுடைய மனைவிக்காக நன்றி, என் சபைக்காக நன்றி, நான் கேட்கிற வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, என்னுடைய நாமத்தை சொல்ல எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி, ஆராதிப்பதற்காக நன்றி. நான் சிம்பிள். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, நான் சிம்பிள். இந்த ஸ்கார்ஃப்காக எத்தனையோ ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். இந்த கிளிப்புக்காக நான் எத்தனையோ ஒரு ஆண்டவருக்கு, ஐயோ உங்களுக்கு அவ்வளோ பைத்தியமா? இல்லை, நான் நினைப்பேன், இந்த நேரத்தில் இந்த கிளிப் இல்லைன்னா இது என்ன நிற்காது. ஆமாங்க, இந்த நேரத்துக்கு எது முக்கியம்? நான் நினைப்பேன், ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் ருசிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை எனக்கு இருக்குது ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத காரியங்கள் எனக்கு இருக்குது ஆண்டவரே. அப்பா, அதுக்காக நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு காத்தால எழுந்து ஏதோ ஒரு குடிக்கிறதுக்கு நமக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம பாக்கியவான்கள். நிறைய நேரம் நமக்கு இருக்கிறது மறந்து இல்லாததை நாடிக்கொண்டிருக்கிறோம். We forget what we have. We go behind what others have or what we really don't need. God will supply our need, not our greed. God will supply our, ஏன் தெரியுமா? கிரீட் எப்படி வருது? பிசாசு கொண்டு வரான். அதனால தான் சந்தோஷத்தை திருடி போடுறதுக்கு பிசாசு வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? கிரீடை வைத்திருவோம். நமக்கு பத்தாது, எது இருந்தாலும் பத்தாது. மற்றவங்களை பார்த்தேன். ஐம் டெல்லிங் யூ திஸ் மார்னிங், கர்த்தர் உனக்கு கொடுத்தது போதும் என்று சொல்ல. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வைத்திருப்பது நல்லது ஆண்டவரே. நமக்கு ஏன் சில நேரங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் வருவதில்லை என்றால் நாம் அதை ருசிக்க கற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி கர்த்தர் ருசிக்கும்படியாய் கிருபை தருவாராக. ஆண்டவரே, நான் ருசிக்கிறேன் ஆண்டவரே. என் சகோதரனை நினைத்து நான் ருசிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லை, எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களுக்காகவும் தி எனிமி ஏன் பிரச்சனை வந்திருக்குது சிலருடைய வாழ்க்கையில்? why are you going through this? why this argument? ஏன் ஆண்டவர் இந்த ஆர்குமெண்ட் வந்துச்சு? ஏன் ஆண்டவர் இந்த ஆர்குமெண்ட் வராமே இருந்திருக்கலாமே? God is not pointing to anybody else, he is pointing me to myself. என்னையே பாயிண்ட் பண்ணி ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? யூ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் ஐ ஹவ் கிவன், யூ ஆர் நாட் என்ஜாயிங் வாட் ஐ ஹவ் கிவன் யூ, யூ ஆர் நாட் ரிலீஷிங் இட். அது என்ன பண்ண, நீ ரிலீஸ் பண்ணல. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த எல்லாத்துக்காகவும் மனதார நன்றி சொல்லி நான் அப்படியே ருசித்து பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ருசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இல்லை தெரியுமா? எத்தனை பேருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு படுத்தா 5 மணி நேரம் தூக்கம் வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 3 மணி நேரம் தூக்கம் வந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். 3 மணி நேரத்தில் ஆண்டவர் முற்றிலும் முடிய பலனை தர வல்லவராக இருக்கிறார். 10 மணி நேரம் தூங்கி பிரயோஜனம் வராதது 3 மணி நேரத்தில் கர்த்தர் கூட்டி கொடுக்க முடியும். ஆமென். 10,000ங்களில் சம்பாதிக்கிறவர்களுக்கு இல்லாத சமாதானத்தை ஆண்டவர் 10 ரூபாயில் கொடுக்க முடியும்.
ஆமென். அதுதான் டிஃப்ரென்ஸுங்க. அதுதான் இந்த 2 பாதைகளுக்கு இருக்கிற வித்தியாசம். இல்லாததை குறித்து இனிமே வரி பண்ண வேண்டாம் என்ற ஆண்டவர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிற காரியம். அப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சில வசனங்கள் வாசிங்க. It pleased Darius to appoint 120 to rule throughout the kingdom with 3 administrators over them, one of whom was Daniel. The satraps were made accountable to them so that the king might not suffer loss. Now Daniel, so distinguished. தானியேலுக்கு இந்த வார்த்தை வருவதற்கு 6ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பாருங்க. Now Daniel so distinguished himself among the administrators. Daniel so distinguished himself. அந்த வார்த்தையை தமிழ்ல படிங்க. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். என்னவா இருந்தான்? ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். என்னப்பட்டவனாயிருந்தான்? மேற்பட்டவனாயிருந்தான். அந்த ராஜா சில பேரை பொறுக்கி எடுத்தான். அவன் ராஜ்யத்திலே தேடி தேடி எடுத்தான். அதுல இந்த டேனியல் distinguished himself. அவங்க மத்தியிலே ஒரு வித்தியாசமாய் தன்னை காண்பித்துக் கொண்டான். He was different. இன்னைக்கெல்லாம் எல்லாரும் சொல்றது we want to be different. ஆனா எதுல நீ டிஃப்ரெண்டா இருக்கிற? எதற்காக நீயும் நானும் டிஃப்ரெண்டா இருக்கணும்? இந்த தாரியஸ் வந்து சொல்றான். அந்த வாசிமா, தமிழ்ல வாசிமா. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் இங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது Daniel had an extraordinary spirit. Daniel had an என்ன எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட். பரவாயில்ல, இது என்ன எக்ஸ்ட்ராடினரி? இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸப்ஷனல் குவாலிட்டிஸ். பட் ஐ லைக் திஸ் டிரான்ஸ்லேஷன் பெட்டர். ஆனால் இங்கே சொல்லுது டேனியல் ஹேட். அப்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? மனுஷ ஆவி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அசுத்த ஆவி இருக்குது, இன்னொரு ஆவி சொல்கிறேன் மனுஷ ஆவி. திஸ் இஸ் கால்ட் த மனுஷனுடைய ஆவி. இந்த மனுஷ ஆவி என்ன பண்ண முடியாது? வேறு யாரும் இதை என்ன பண்ண முடியாது? வேறு யாரும் இதை கட்டுப்படுத்த முடியாது. மனுஷ ஆவி என்றால் அது அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய நேச்சர். அது அவங்களுக்கோடு அதோட பிறந்தாங்க. அதுதான் ஜென்ம சுபாவம் என்று நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பிசாசின் ஆவி தெரியும், ஆனால் ரொம்ப கடினமான ஆவி எது தெரியுமா? எந்த ஆவி? மனுஷா. எது ரொம்ப கடினமான ஆவி? எந்த ஆவியை ரொம்ப அந்த டியூன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்? விச் ஸ்பிரிட் இஸ் வெரி டிஃபிகல்ட்? மனுஷ ஆவி. ஆனால் இந்த தானியனுக்குள்ள அந்த மனுஷ ஆவி தான். அவனும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற அந்த சுபாவங்கள் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கிற சேலஞ்சஸ் இருந்தது. ஆனால் அது எக்ஸலண்ட்டாய் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவனாய் ஒரு எக்ஸலண்ட் ஸ்பிரிட்டாய் மாறினது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த பின்மாற்றத்தில் போகிறவர்கள் ஒருத்தர் போய் 7 மடங்காய் அவர்கள் என்ன ஆகிவிடுகிறார்கள்? 7 மடங்கள் கடினமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். Those who backslide, their human spirit becomes 7 times harder. That's why it is very hard. ஒருத்தவங்க பின்மாற்றத்தில் போயிட்டா மறுபடியும், அதுக்கு தான் நான் சொல்கிறது, அனலில் இருக்கணும், அக்னியில் இருக்கணும், அபிஷேகத்தில் இருக்கணும். அப்போது இந்த பின்மாற்றத்தில் போகிறவங்கள மற்றவங்க புதுசாக வர்றவங்க வந்துடுவாங்க, மற்றவர்களை ஈஸியாக நடத்திடலாம். ஆனால் இந்த பின்மாற்றத்தில் போகிற ஆவி இருக்குது பாருங்கள், அது 7 மடங்கு முன்பை விட 7 மடங்கு கடினப்பட்டு போகுது. ஆண்டவர் வெளிப்படுத்தின போது ஒரு காரியத்தை நான் உணர்ந்தேன், அங்கே இருக்கிறவங்களுக்கு சொன்னேன். இந்த பின்மாற்றத்தில் போகிறவர்களுக்காக ஜெபிக்கும்போது 7 மடங்கு என்ன ஆகணும்? It should be 7-fold. It should become 7-fold because it has become. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? முதல்ல அவங்கள பார்த்த மாதிரி நினைக்கிறோம், முதல்ல இருந்த நிலைமையில் அவங்கள நினைக்கிறோம். இல்லை, இப்போ அவங்க என்ன இருக்கிறாங்க? 7 மடங்கு கடினப்பட்டு போயிருக்கிறாங்க. 7 மடங்கு அவங்க என்ன இருக்கிறாங்க? அப்போது உன்னுடைய ஜபமும் என்னுடைய ஜபமும் 7 மடங்காய் மாறணும். அவர்களுக்கு சத்தியம் சொல்வது 7 மடங்காய் மாறணும். அவங்களுக்காக முழங்கால் 7 மடங்கு மடங்கணும். அவர்களுக்காக நீ போராடுகிறது 7 மடங்கு. 7 என்றால் பூர்ணமாய் நீ செய்ய வேண்டும். ஏதோ அதனால தான் நமக்கு சரியான ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால தான் அவர்களை சரியாக என்ன பண்ண முடியல. ஆனால் ஒரு காரியத்தை நான் போய் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சபாஷ்,
நிறைய இடத்துல 7 மடங்கு நீ போயிருக்கிற. சில நேரத்தில் என்னையும் பாசிட்டிவ் நினச்சி எனக்கே சில நேரத்தில் வருத்தமாக இருக்கும். ஏன் ஆண்டவரே நாங்கள் மாத்திரம், அவங்கெல்லாம் அப்படி டீசெண்டாக ஒரு வாட்டி சத்தியம் சொல்லி அனுப்பிடுறாங்க, நீ வந்தாவா வரலன்னா போன். ஆனால் எங்களை மாத்திரம் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி போய் அழுது புலம்பி அவங்கள அப்படி இழுக்க வைக்கிறீங்க? அப்படி உன்னை இழுக்க வைத்தா நீ நினச்சிக்கோ, உனக்கு எக்ஸலண்ட் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெக்ஷனல் ஸ்பிரிட்டை தேவன் உன் மேலே வைத்திருப்பதினாலே தான் நீ அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம், ஆண்டவர் சொன்னார், அதுதான் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட்னு சொன்னார். அது ஆர்டினரி ஸ்பிரிட்டால் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ராடினரியாய் மாறினதுனால தான் எக்ஸ்ட்ராடினரியாய் நடக்க முடிகிறது. எத்தனை முறை உன்னை அவமானப்படுத்தினாலும் மறுபடியும் உன்னை தாழ்த்தி கொள்ள முடிகிறது. ஏன்னா அது 7 மடங்கு. அது என்ன இருக்குது? இவங்க யாரு? பின்மாற்றத்தை. இது ஒரு ரெவலேஷனுங்க, ஆண்டவர் கொடுத்த ரெவலேஷன். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. ரிசீவ் திஸ் மார்னிங். இட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் ரெவலேஷன். நான் என்ன குறித்து கேட்டேன், ஆண்டவரே என்னை எல்லாரும் பொதுவாக சொல்கிறது அதுதான், விட்டுடுங்களேன். உண்மையாக சொல்லுவோம், விட்டுடுங்களேன். ஏன் அப்படி? நீங்கள் யாருமே இப்படி பண்ணுறதில்ல, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? அவங்களே கூட சொல்லியிருக்கிறாங்க. எனக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ட்ராடினரிங்க. சொல்லுங்க ஆமென். எனக்குள்ளே இருக்கிறது என்னது சொல்லுங்கள், உங்களை பற்றியும் சொல்லுங்கள். எனக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட், எனக்குள்ளே இருக்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட், எனக்குள்ளே இருக்கிறது அதனால தான் எத்தனை முறை ஆனாலும், என்னை துப்பினாலும் துடைத்து, என்னை அடித்தாலும் பரவாயில்லை, என்னை சில நேரங்களில் மட்டுப்படுத்தினாலும் பரவாயில்லை, என்னை சில நேரத்தில் கொச்சப்படுத்தினாலும் பரவாயில்லை, yet I am here to humble myself, Lord. என்ன அந்த 7 மடங்காய் நான் ஆக்கியிருக்கிறேன். என்னுடைய ஸ்பிரிட் 7 மடங்காய் மாறி இருக்கிறது. I have become excellent 7 times. நான் என்ன இருக்கிறேன்? 7 மடங்கு. 7ன்றது நீங்கள் 7 மடங்கு அதிகமாச்சா நெருப்பு? 7 மடங்கு. ஏன் 7ன்னா அது இப்போ எப்படி இருக்குது? ஒன்றா இருந்தது. அப்போ உனக்கு ஈஸியாக இருந்தது. அப்போ நீங்கள் நினச்சி அப்போல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, அப்போல்லாம் ஈஸியாக. நீ அந்த லெவலில் இப்போ டீல் பண்ணக்கூடாது. இப்போ 7 மடங்குல நீ டீல் பண்ணி பாரு. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட் வேணும் ஆண்டவரே. தானியேலுக்குள்ளே இருந்த அந்த எக்ஸெப்ஷனல் ஆண்டவரே. அந்த வசனம் என்ன தமிழ்ல என்ன சொல்லுது? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். எப்படி நான் சொல்லட்டுமா? இதை நான் வித்தியாசமாக சொல்லட்டுமா? 7 தரம் உருவாக்கப்பட்டு, 7 தரம் பலமாக்கப்பட்டு, பூர்ணமாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு என் விசுவாசம் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது. அதனால நான் 7 மடங்கு போவேன். I will go, I will chase, I will do 7 times more than what I was doing, Lord. 7 முறை அதிகமாய் நான் நேசிப்பேன். 7 முறை அதிகமாய் நான் ஓடுவேன் ஆண்டவரே. 7 முறை நான் இன்னும் செய்வேன். ஏனென்றால் அவர்களுடைய வீழ்ச்சி 7 தரமாக இருக்கும் பொழுது என்னுடைய பலம் 7 தரமாக இருக்கிறது. ஹalleluya. என்னுடைய பலம் 7 தரமாக இருக்கிறது. I am telling somebody here, நீ நினைக்கிற அந்த லெவலில் டீல் பண்ணுறதை இன்னைக்கு விட்டுட்டு 7 தரமாக்கிக்கோ. 7 தரமான விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் உன் மேலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினாலே. Receive the extraordinary spirit in Jesus name. Receive this extraordinary spirit. You are going to bring back people who are backslidden. தள்ளப்பட்டவர்களை கொண்டு வரும்படியாய் ஆவியானவர் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையிலேருந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையிலேருந்து தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். As the Lord began to reveal, I was so astonished. ஆமாம் ஆண்டவரே, எனக்கு இது புரியாமல் இருந்தது ஆண்டவரே. சில நேரங்களில் என்னையே நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே என்னை கொஞ்சம் கடினப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மாற்றுங்க ஆண்டவரே. இது எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட். இதனால தான் அவங்க திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டா கூட நமக்கு என்ன பண்ண மாட்டேன். இந்த மனசு வரலையா அவனுக்கு? அவங்கள திட்ட மனசு வரலையா? எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அது என்ன ஸ்பிரிட்டு? அவங்கள இன்னும் நேசிக்கணும்னு தோணுதா? எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட். ஏன்னா கர்த்தர் அவங்களையும் நேசிக்கிறார், உன்னையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களும் விழுந்து போகக்கூடாது. உன்னை கொண்டு தான் அவங்கள எழுப்பணும். கர்த்தர் உன்னை வைத்திருப்பதினாலே தான் கர்த்தர் உன்னை தள்ளி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தள்ளி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை தள்ளி கொண்டிருக்கிறார். ஏன்னா என்னை வைத்து அவங்கள எழுப்பணும், என்னை வைத்து அவங்கள நடத்தணும். எத்தனை பேருக்கு புரியுதோ? ஏன்னா சும்மா வந்து போனால் புரியாது.
ஆனால் எக்ஸ்ட்ராடனரி ஸ்பிரிட் வந்துட்டா எல்லாம் புரியும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை வைத்து, இதே கரத்தை வைத்து, எத்தனையோ முறை நான் சொல்கிறேன், ரொம்ப பாஸ்டர் பகைத்தவர்கள் ரொம்ப பயங்கரமாக. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வந்தபோது அவர் கையிலேயே ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் மாற்றினார். அவர் கையிலேயே வந்து நம்ம கைக்கு கொடுப்பாங்க. God will hand them over to us. அதனால தான் 7 மடங்கு ஆக்கிக்கோங்க. இப்போ இருக்கிறத விட 7 மடங்கு இப்போ இருந்தால் தான். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா ஆனால் யாருமே இல்லாமல் இல்லைங்க. we know to love. ஒரு சின்ன பூனைக்குட்டி பார்த்தா கூட அப்படி நமக்கு லவ் பண்ண முடியுதுன்னா கர்த்தர் அதை உள்ளே வச்சு இருக்கிறார். எவ்வளோ கடினமானவங்க கூட இருக்கட்டும், அவங்க கண்ணும் கையுமா கூட சுற்றட்டும். ஒருத்தர் ரொம்ப சிரிக்கவே மாட்டார். நான் பார்த்து அவர் சிரிச்சதே இல்லை. எப்போவுமே அப்படி இருப்பார். அப்பாப்பா, அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். எனக்கு 10 நிமிஷம் சண்டை போட்டால் 20 நிமிஷம் சிரிச்சிடணும், நல்லா பேசிடணும். அதுதாங்க யதார்த்தமாக இருப்பது. அப்போது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவங்க வீட்டில் எல்லாரும் போய் பயப்படுவாங்க. ஆனால் அந்த ரோட்டில் ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைய கொஞ்சிறாரு, எல்லாரும் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ என்ன இருக்குது அவர்களுக்குள்ளே? என்ன இருக்குது? அன்பு இருக்குது. பிசாசு அதை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்குள்ள தேவ கிருபை இருக்கிறது, அதை பிசாசு தடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் வைத்து அவர்களை தொடும்படியாக, அப்படி கடினமானவர்களை கர்த்தர் மாற்றும்படியாக, கடினமான இருதயங்களை கர்த்தருக்கு நேராக நடத்தும்படியாக, கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறவர்களை மறுபடியும் இழுக்கும்படியாக கர்த்தர் உனக்கும் எனக்கும் எக்ஸ்ட்ராடினரியாய் மாறணுமா? இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரியாக மாறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்காக 7 மடங்காய் நான் ஓடுவேன். இப்படிப்பட்டவர்களுக்காக 7 மடங்கு. 7 என்றால் இட் இஸ் கம்ப்ளீஷன். ஐ வில் கோ லார்ட். லார்ட், ஹியர் ஐ ஆம். இன்றைக்கி சொல்லாமா, ஹியர் ஐ ஆம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்டவர்களை நான் இனிமேல் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் அவங்கள விட மாட்டேன் ஆண்டவரே. அவர்கள் தள்ளினாலும் நான் எடுப்பேன் ஆண்டவரே. நான் மறுபடியும் அவர்களுக்காக முழங்கால் போடுவேன் ஆண்டவரே. ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த 7 மடங்கு இவங்களை ஆக்கியாச்சு, 7 மடங்கு தூரம் வந்துட்டாங்க. இனிமேல் என்ன செய்தாலும் என்ன பண்ண முடியாது, திருப்பி ஜோடிக்க மறுபடியும் என்ன பண்ண முடியாது, சேர்க்கவே முடியாது. மறுபடியும் என்ன பண்ண முடியாது, பிரிட்ஜ். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தரால் பிரிட்ஜ் பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் சேர்க்க முடியாதது ஒன்றுமே இல்லை. எவ்வளோதான் பிரிந்திருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், லெட் மை லவ் பிகம் 7 times. லெட் மை சாக்ரிஃபைஸ் பிகம் 7 times. என்னுடைய சாக்ரிஃபைஸ் 7 மடங்காய் இன்னைக்கு பெற்றுக்கிறீங்களா? இந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்? கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு இந்த 7 மடங்கான அபிஷேகத்தோடு இங்கேருந்து திரும்பி போங்க. 7 மடங்கு சொல்லுங்க, 7 மடங்கு. 7-fold, 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 7-fold in Jesus name. 7-fold. Lord, I need this 7-fold. Daniel had this extraordinary spirit in him that when he walked, when he spoke, Lord, the enemy could not win him over. பிசாசு அவன் ஜெபத்தை தடுக்க முடியவில்லை. 7 மடங்காய் மாறும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துவார். ஆமென்.